ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்களோட வில்லேஜ் குயின்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா ஆப்பிள் ஓட்ஸ் பேன் கேக். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க இப்போ ஆப்பிள் ஓட்ஸ் பேன் கேக் செய்ய என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் எடுத்துக்கணும். ஒரு ஆப்பிள் 2 ஆப்பிள் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கோம். அப்புறம் ஓட்ஸ் எடுத்திருக்கோம். ஓட்ஸு வந்து சஃபோலா ஓட்ஸ் எடுத்திருக்கோம். பாருங்கள், சஃபோலா ஓட்ஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டாக என்ன பொருள் தேவைன்னா டேட்ஸ் வேணும். டேட்ஸு வந்துட்டு நம்ம செய்யறதுக்கு 15 மினிட்ஸ் முன்னாடியே கொஞ்சமாக பால் எடுத்து அதில் 3 டேட்ஸ் 4 டேட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்துட்டு 3 டேட்ஸ் எடுத்துருக்கோம். ஏன்னா இது குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால நம்ம வந்துட்டு சுகர் சேர்த்திக்க வேணாம் அப்படிங்கிறக்காக நாங்கள் டேட்ஸ் எடுத்திருக்கோம். தேவையான பொருள் இந்த 3 தான். இப்போ கடாய் எடுத்து அதில் ஓட்ஸு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். வறுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு தோசைக்கல்லில் ஊற்றுறப்போ பேன் கேக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்பிளை வந்துட்டு நல்லா க்யூபாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டாக வந்துட்டு நம்ம டேட்ஸ் ஊற வச்சுருக்கோங்கள்ல, அதில் வந்து சீட்ஸ் இருக்குமில்ல, அதை வந்துட்டு நீக்கிட்டு அந்த டேட்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோங்கள்ல அந்த பாலை வந்துட்டு அதுலேயே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா ஆப்பிள், நம்ம வறுத்தரைச்ச ஓட்ஸு ப்ளஸ் இந்த டேட்ஸு, அப்புறம் அந்த மில்க்கு, ஊற வச்ச மில்க்கு அதையும் சேர்த்து அரைச்சி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நெகுன்னு நம்ம தோசை ஊற்றினா மாவு எந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைப்போமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம மிக்சியில் அடித்ததை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி கூட சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பேன் கேக் செய்யறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். அடுப்பில் தோசை தவா வச்சு அதில் வந்துட்டு பேன் கேக் அளவுக்கு நம்ம மாவை வந்துட்டு ஊற்றி எடுத்தால் ஓகே. இவ்வளோதாங்க பேன் கேக் செய்கிறது. ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ரெசிபியாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். ஏன்னா ஓட்ஸும் ஹெல்த்தி தான், ப்ளஸ் ஆப்பிள் சேர்த்துறோம், மில்க்கு, டேட்ஸும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ கண்டிப்பாக இதை குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஏன்னா குட்டி குட்டியாக தோசை சேஃபில் இருக்கங்காட்டி ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை, வில்லேஜ் குயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நெக்ஸ்ட்டாக அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், பாய்.